அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, ஒயின் ஷாப்பில் நடந்தது கண்ணிலேயே நிற்கிதே ஐயா. ம் இவங்க கிட்ட அதை சொல்ல முடியுமா? ம் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கும். டேய், அதிகமாகலாம் அடிக்கலடா, ஒரே ஒரு கட்டிங் தான். அப்போ சைடிஸு? ஆஹா, சைடிஸை ஞாபகப்படுத்துகிறானே ஐயா. மரியாதையா நீ தொட்டு நக்கின ஊறுகாயை கொடுத்துட்டு போ. நாளை முன்ன கடைக்கு வந்தா ஒரு முழு பாக்கெட்டை வாங்கி தர்றேன், போதுமா? அம்மா, தொட்டுக்கிறேன்னு தானே சொன்னேன், அப்புறம் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச? ஆஹா, ஊறுகாய் மேட்ரை சொன்னால் காரி துப்பிடுவாங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். ஒரே ஒரு ஆம்லெட்டில் கதையை முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க. சங்கத்தோட விதிகளை மீறி நீங்கள் தனியாக கட்டிங் அடிச்சது தப்பு தானே? என்ன அடிச்சிங்க? தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது. கடையில் மற்றவங்கக்கிட்ட சரக்கு கேட்டால் அது கெத்து, சைனீஸ் கேட்டால் அது வெத்து. இவனும் ஒரு வெத்து தானே. இவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணே. ஆஹா, தொட்டு நாக்கில் வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லையா? டேய், அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சவனை கொஞ்சம் மரியாதையாக பேசுடா. மானம் கெட்டவன், ஒரு ஊறுகாய் கூட வாங்க வக்கலாம எதுக்கு ஒயின் ஷாப்புக்கு போகிறான்? அம்மா, எதுக்காக நான் என்ன அடிச்சிங்க? ஏண்டா ரொம்ப ஓவரா போற? அவனை சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது? டேய், அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சது நான் தான்டா. என்னது அது நீங்களா? என்னண்ணே நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியதானே? டேய், நீங்கள்லாம் இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. என்னாலேயே தாங்க முடியல, அதான் பிரேக் போட்டேன். இதை நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலண்ணே. ஆமாம், என்னண்ணே நடந்தது? ஏண்டா, அவன் தான் விளக்கமாக சொல்லியிருப்பானே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? அவரு ஊறுகாய் மேட்ரை மட்டும்தானே சொன்னார். ஆஹா, பாதியை மறைச்சிருக்கான ஐயா. ஏண்டா, அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானே. நான் கஷ்டப்பட்டு குஸ்காவா காஞ்சு வாங்கின கட்டிங்க நான் தொட்டு நாக்கில் வச்ச அந்த ஊறுகாய்க்கு பதிலாக எடுத்து மொடக்குன்னு குடிச்சிட்டான்டா. அதை சொன்னானாடா? அதை எங்ககிட்ட சொல்லலைண்ணே. கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான். ஆசையோட சரக்கடிக்க போன எனக்கு கடைசியில் தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய் தாண்டா மிச்சம். அண்ணே, ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம் தீக்கணும்னு இப்போ தான் சொன்னீங்க. அதுக்குள்ளே உங்கள் மேலேயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானேண்ணே. அவன் நான் யாருன்னு தெரியாமல் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். வரட்டும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு போனான்? சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே. ஆஹா, அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான். வரட்டும், அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். A few moments later. ஆஹா, சங்கத்துக்கு வந்துட்டாயா? நாம திரும்பி நின்னுக்குவோம்.